அவங்க கிட்ட மக்கள் கேட்கும்போது அவங்க சொன்ன ஒரு விஷயம், லைஃப் இஸ் நாட் வாட் ஹேப்பன் டு மீ, ஐ சோஸ் வாட் ஐ கேன் பிகம். சிங்கம் வந்து யானையை பார்க்கும்போது அதோட மைண்ட் செட் எப்படி இருக்கும் தெரியுமாமா? நீ என்னோட சாப்பாடுன்னு யானையை பார்க்குமா. அதே யானை சிங்கத்தை பார்க்கும்போது என்ன மைண்ட் செட்டோட பார்க்கும் தெரியுமா? நான் உன் சாப்பாடுன்னு பார்க்குமா. ஃப்ளவர் இஸ் நாட் ப்ளூமிங், டோன்ட் சேஞ்ச் த பிளான்ட், ஃபிக்ஸ் தி என்வரான்மெண்ட் வேர் த பிளான்ட் இஸ் க்ரோயிங். வாழ்க்கையை நம்ம திரும்பி பார்க்குறோம் இல்லையா? பார்க்கும்போது வேற ஒரு படிப்பு படிச்சிருக்கலாம் அப்படின்னு தோணும், இல்லை வேற ஒரு டிகிரி படிச்சிருக்கலான்னு தோணும், இல்லை வேற ஒரு இடத்துல நம்ம வேலை செஞ்சிருக்கலான்னு தோணும், இல்லை வேற ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கலான்னு தோணும். ஸோ இந்த மாதிரி எது நம்ம திரும்பி பார்த்தாலும் பெட்டராக பண்ணியிருக்கலாமே அப்படின்னு தோணும் இல்லையா? I want to tell you one thing at this point. You can't go back and change the beginning. But if you start now, you can change the ending. எப்போ திரும்பி பார்த்தாலும் பெட்டராக பண்ணியிருக்கலாம்னு தோணும் இல்லையா? ஸோ போய் அதை மாற்ற முடியுமா? முடியாது. எவ்வளோ யோசிச்சாலும் முடியாது இல்லையா? ஆனால் இன்னைக்கு இந்த நொடியில் நம்ம ஒரு முடிவு பண்ணோம்னா, இன்னிலிருந்து சிந்தனைகள் தெளிவாக இருந்து நம்ம இலக்கை நோக்கி போனோம்னா, எண்டிங் ரொம்ப அழகாக நம்மளால கிரியேட் பண்ண முடியும். அந்த சக்தி நம்ம கையில் தான் இருக்கு. ஒரு வயசு பெண் குழந்தை கால் இழந்தாச்சு ஃபீவரால். அந்த குழந்தை என்னவா உருவாகி இருக்க முடியும்? சராசரியாக அந்த டிசேபிள்டு ஸ்கூலில் சேர்ப்பாங்க, இல்லை அதுக்கான ஹாஸ்பிட்டலில் வச்சு அதுக்கான நர்சரி கேர் கொடுப்பாங்க, ஸ்பெஷல் கேர் கொடுப்பாங்க, இல்லை ஒரு படி மேலே போனால் கவர்மெண்ட் ஃபண்ட்ஸில் அது ரிஜிஸ்டர் பண்ணி மாதம் அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ஃபண்ட் வச்சு அந்த குழந்தைய பார்த்துப்பாங்க, இல்லை அந்த குழந்தைய பேரை சொல்லி குடும்பம் வாழ்வாங்க இல்லையா? ஆனால் இந்த குழந்தை 428 மெடல்கள் வாங்கி பேராலிம்பிக்ஸில் இந்தியாவை வேர்ல்டு லெவலில் ட்ராவல் பண்ணி இந்தியா கொடியை நிலைநிறுத்தி 2 விஷயங்களில் ஷார்ட் புட் அண்ட் டிஸ்கஸ் த்ரோ காம்படிஷனில் ஜெயிச்சு இந்தியாவுக்கு பல புகழ்கள், அர்ஜுனா அவார்டு வாங்கியிருக்காங்க, பத்மஸ்ரீ அவார்டு வாங்கியிருக்காங்க. இன்னும் உயிரோட தான் பெங்களூரில் அந்த பெண்மணி இருக்காங்க. அவங்க பேர் மாலதி கிருஷ்ணமூர்த்தி. இன்னும் அவங்க மாத்ரு ஃபவுண்டேஷன் சொல்லி ஒரு ஃபவுண்டேஷன் வச்சு இந்த மாதிரி ரூரல் ஏரியாவில் இருக்க குழந்தைங்களுக்கு கண்டுபிடிச்சி ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட கேட்கும்போது அவங்க கிட்ட சொன்ன ஒரு விஷயம், அவங்க கிட்ட மக்கள் கேட்கும்போது அவங்க சொன்ன ஒரு விஷயம், லைஃப் இஸ் நாட் வாட் ஹேப்பன் டு மீ, ஐ சோஸ் வாட் ஐ கேன் பிகம். சராசரி என்ன நினைச்சிருப்போம்? வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அவ்வளவுதானே. அந்த ஒரு வயசு குழந்தைக்கு தெரியுமா தனக்கு இப்படி ஒரு ஃபீவர் வந்து கால் வராமல் போயிடுச்சுன்னு? எந்த அளவுக்கு வைராகியம் இருக்கணும், எந்த அளவுக்கு சாதிக்கணும், ஒரு டிஃபரன்ஸ், வி ஹாவ் டு மேக் அ டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வலிமை மன அளவில் இருக்கு இல்லையா? எடுத்தாங்க இல்லையா? ஸோ அதனால வாழ்க்கை நமக்கு என்ன சூழலில் நம்ம வாழ்க்கை நம்மளை தள்ளினாலும், எவ்வளோ மோசமான சூழலில் தள்ளினாலும், நம்ம எடுக்கிற முடிவு அந்த இடத்துல வாழ்க்கை இதோட முடியுதா இல்லை வெற்றி பயணத்தை நோக்கி ஓடுதான்றது அன்னைக்கு நம்ம எடுக்கிற முடிவு தான். இவங்களோட ரியல் லைஃப் ஸ்டோரி ஷுட் பி அன் எக்ஸாம்பிள் ஃபார் அஸ். வாழ்க்கையில் தடைகள் உடைக்கணும், ஜெயிக்கணும், சக்ஸஸ்ஃபுல் பர்சன் ஆகணும். என்ன தேவை? நான் ஒன்று சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன், கரேஜ், தைரியம். இந்த தருணத்தில் ஒரு விஷயத்தை நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு பிடிச்ச ஒரு விலங்கு, ஒரு மிருகத்தை பற்றி பேசணும்னு ஆசைப்படுறேன், லயன். நிறைய பேருக்கு இங்கே சிங்கம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். சிங்கம் வந்து காட்டில் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே பெரிய மிருகம் சிங்கமான கிடையாது. யானை இருக்குது, நீர் யானை இருக்குது, ஒட்டகச்சிவிங்கி இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் ஏன் சிங்கம் காட்டுக்கே ராஜான்னு சொல்கிறாங்க? சிங்கம் வந்து யானையை பார்க்கும்போது அதோட மைண்ட் செட் எப்படி இருக்கும் தெரியுமாம்மா? யானையை பார்க்கும்போது நீ என்னோட சாப்பாடுன்னு யானையை பார்க்குமா. அதே யானை சிங்கத்தை பார்க்கும்போது என்ன மைண்ட் செட்டோட பார்க்கும் தெரியுமா? நான் உன் சாப்பாடுன்னு பார்க்குமா. இட்ஸ் எ ஹியூஜ் ஷிஃப்ட் இல்லையா? ஸோ உலகத்தையும் சரி வாழ்க்கையும் சரி நம்ம அணுகும் போது என்ன மாதிரியான ஒரு மைண்ட் செட் ஆட்டிடியூட்ல அணுகிறோன்றது ரொம்ப முக்கியம். தைரியம் இருக்கணும். சிங்கம் தனக்கு ராஜான்னு பேர் வச்சுக்கிச்சா? இல்லை இல்லையா? பட் ஆனால் காட்டில் இருக்கிற எல்லா மிருகங்களும் சிங்கத்தை ராஜான்னு மற்ற மிருகங்கள் தானே சொல்லுது. ஏன்னா இந்த மைண்ட் செட், கரேஜ், எது இருந்தாலும் பார்த்துக்கலாம், பயம் கிடையாது சிங்கத்துக்கு. அதனால தான் அது காட்டுக்கு ராஜா. என்னோட நண்பர், அவரோட வாழ்க்கையை நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அதாவது நம்ம எல்லாருக்கும் என்ன, சராசரி மனுஷன் நம்ம என்ன யோசிக்கிறோம்? ஒரு வேலை கிடைக்கணும், ஜாப் செக்யூரிட்டி இருந்தால் தான் லைஃப் செக்யூரிட்டி அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? இந்த தருணத்தில் என்னோட நண்பரை பற்றி நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அவர் பேர் இயன், அமெரிக்காவில் இருக்காரு. வெள்ளை மாளிகை, ஒயிட் ஹவுஸ் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அமெரிக்க ஜனாதிபதி மாளிகைக்குள்ள வேலை கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அதாவது சராசரி மனுஷனுக்கு கிடைக்காது. ப்ளஸ் அங்கே வந்து ஒரு லாயராக இருந்தார், அட்வைசரி போர்டில் இருந்தார். ரொம்ப பெரிய பதவி. நம்ம எல்லாம் நினைக்கிறோம் இல்லையா, பைசா, பவர் எல்லாம் வேணும்னு.
அதெல்லாம் வந்து பல மடங்கு கிடைக்கக்கூடிய வேலை கிடைச்சது அவருக்கு. அவரை சுற்றி வாழ்ந்த மக்கள் எல்லாம் அவர்கிட்ட சொன்னது வந்து, அந்த வேலை நீங்கள் பண்ணீங்கன்னா நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சன். சமுதாயத்தில் அங்கீகாரம் கிடைக்கிற ஒரு மனுஷனை நீங்கள் ஆயிடுவீங்க. பணக்காரராலாம், பேர் கிடைக்கும், புகழ் கிடைக்கும் எல்லாம் சொல்லி அவரையும் அப்படி அவர் ரெடி பண்ணி அவரை அனுப்புனாங்க. அவரும் அந்த வேலையை கஷ்டப்பட்டு வாங்கி உள்ளே போனார். போன வேகத்திலே வெளியே வந்துட்டார். எல்லாரும் கேட்டாங்க அவர்கிட்ட, நானும் கேட்டேன், என்ன இவ்வளோ பெரிய வேலை? எல்லாருமே சொல்கிறது வந்து இதானே, இதுக்கு தான் நம்ம ஆசைப்படுறோம், இதுக்கு தான் நம்ம படிக்கிறோம், இவ்வளோ தூரம் ஜெயிக்கணும் வரணும் அப்படின்றதுக்கு ஒரு செக்யூரிட்டி லைஃப்பில் ஒரு நல்ல வேலை கிடைக்கணும், ஒரு நல்ல சம்பளம் கிடைக்கணும், அதுவும் ப்ளஸ் இந்த மாதிரியான ஒரு பொசிஷன் கிடைக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமான வேலை. ஏன் அது போன வேகத்திலே வந்துட்டீங்க? ஏன் வேலையை விட்டீங்க? சிரிச்சிட்டே சொன்னார், நான் உள்ளே போனேன், பட் என் சிரிப்பை நான் இழந்துட்டேன், சந்தோஷத்தை இழந்துட்டேன், அப்புறம் என்ன பெரிய வேலை அப்படின்னு வெளியே வந்துட்டேன். அப்படி வெளியே வந்த மனுஷன் இன்னைக்கு என்னவா இருப்பார்னு நினைக்கிறீங்க? ஸ்பிரிச்சுவல் கேங்ஸ்டர்னு ஒரு பிராண்ட் வச்சிருக்காரு, உலகளவில் ரொம்ப ஃபேமஸ் பிராண்டு, க்ளோதிங் பிராண்ட். இன்னைக்கு அந்த கம்பெனியோட வேல்யூவேஷன் 2000 கோடி. The point is, நமக்கு என்ன சக்சஸ்ன்றது நம்ம தான் டிசைட் பண்ணணும். புரியுது இல்லையா? ப்ளஸ் துணிஞ்சு வேலையை விட்டு வெளியே வந்தார் இல்லையா? நான் சொன்னேன் இல்லையா, கரேஜ் ரொம்ப தேவையான விஷயம். தைரியம், கரேஜ் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கும் சரி, முன்னேறதுக்கும் சரி, சாதிக்கிறதுக்கும் சரி, ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லாத்துக்கும் மேலேயே தைரியம் வேணும். ஏன்னா இப்போ நான் பார்க்குறேன், நிறைய திறன் படித்த மனுஷங்க, நிறைய படித்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. எல்லாருமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்கன்னா இல்லை, தைரியன்ற ஒரு விஷயம் அவங்க வாழ்க்கைக்குள்ள அவங்க வைக்கும்போது தான் ஒரு சாதனையாளராகவும் அடுத்த லெவலுக்கு போகிறாங்க. மை வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஸோ அவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயம், அதனால் ரொம்ப க்ளோஸாக என்னால் அவர்கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்க முடிஞ்சு என்ன அப்படின்னு. ஸோ நம்ம ஒரு சாதிக்கணும்னு ஆசைப்படுறோம், ஆசைப்பட்டால் மட்டும் போதாது. சரி, நீங்கள் கூகுளில் லொக்கேஷன் போடுறீங்க, பாயிண்ட் A டு பாயிண்ட் B போடும்போது ஒரு ஏரியாவிலேருந்து இன்னொரு ஏரியாவுக்கு போகணும்னு தெரியணும். ஓகே, பட் அதுக்கு வழி தெரிஞ்சதானே போய் சேர முடியும். ஸோ யூ ஹேவ் டு பி கிளியர் அபவுட் த பேத் ஆல்சோ. சில மக்கள் வந்து எப்பவுமே கேட்குறது என்னென்னா, வாழ்க்கையில் எனக்கு மட்டும் ஏன் டாக்டர் எல்லா வாட்டியும் இப்படியே நடக்குது, நான் எது பண்ணாலும் சக்ஸஸ்ஃபுல் ஆக முடியல, எது பண்ணாலும் ஜெயிக்க முடியல, எது பண்ணாலும் நான் தொடர்றது எல்லாமே தப்பாகவே போகிற மாதிரி இருக்குது, நான் செய்கிற வேலைகள், நான் செய்கிற பிஸ்னஸ் எதுவாக இருந்தாலும் தப்பாகவே நடக்குது, தப்பான டிரெக்ஷன்லேயே போகுது, நான் தொட்டதெல்லாம் தொடங்க மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க நிறைய பேர். இந்த தருணத்தில் ஐ வாண்ட் டு டெல் யூ ஒன் திங். ஒரு பூ வளரலைன்னா, இப்போ ஃப்ளவர் இஸ் நாட் ப்ளூமிங், டோன்ட் சேஞ்ச் த பிளான்ட், ஃபிக்ஸ் தி என்வரான்மெண்ட் வேர் த பிளான்ட் இஸ் க்ரோயிங் ஆர் த ஃப்ளவர் இஸ் க்ரோயிங். ஸோ உட்காந்து யோசிங்க, செய்யக்கூடிய விஷயங்கள் சரியாக செய்கிறோமா, சரியான பாதையில் செய்கிறோமா, இல்லைன்னா பாதையை மாற்றலாம். சில நேரத்தில் உட்காந்து நம்ம யோசிக்கணும், நம்ம ஒரு மனுஷனா, நம்ம பழக்கங்களே நமக்கு ஒரு தடையாக இருக்கும். நிறைய பேர் நெகட்டிவ் திங்கிங், நம்மளால முடியாதுன்ற திங்கிங். நம்ம முதல்ல நமக்கு மற்றவங்க தடை போடுறது ரெண்டாவது தான், ஃபர்ஸ்ட் போடுற தடை நமக்கு போட்டுக்கிறது. ஸோ சேஞ்ச் யுவர் தாட்ஸ், சேஞ்ச் யுவர் ஹேபிட்ஸ், சேஞ்ச் யுவர் மைண்ட் செட். நான் சொன்ன மாதிரி டோன்ட் சேஞ்ச் த ஃப்ளவர், சூழல்களை மாற்றுங்க, கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். ஒரு சமுதாயம் எப்படி பார்க்கணும் நம்மள, இல்லை நம்ம ஒரு சமுதாயத்தை எப்படி பார்க்கணும்? பல பேரோட நான் பழகியிருக்கேன், பல நேம் த நம்பர் 1 பிஸ்னஸ் ஹவுசஸ், பிஸ்னஸ் பீப்புள் எல்லாரோடையும் நான் பழகியிருக்கேன். அவங்க எல்லாருமே வந்து காசை நோக்கி பிஸ்னஸ் பண்ண ஆரம்பித்த மனுஷங்க கிடையாது. இன்னைக்கு பணம் இருக்கலாம், பேர் புகழ் எல்லாம் அவங்ககிட்ட இருக்கு, ஆனால் அவங்க ஒரு விஷயத்தை தான் யோசிச்சு அவங்க செஞ்சாங்க. அந்த விஷயத்தை கான்ட்ரிபியூஷன். வாட் இஸ் கான்ட்ரிபியூஷன்? நம்ம என்ன கொடுக்குறோம் மக்களுக்கு, சமுதாயத்துக்கு நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்றத வச்சு தான் they all became either millionaires, billionaires, whatever you say. So the point is, சமுதாயம் நமக்கு என்ன கொடுக்குன்றத விட நம்ம சமுதாயத்துக்கு என்ன பண்ணுறோன்றதை நம்ம கொஞ்சம் கவனமாக உத்து பார்க்கணும். ஓகே, என்னோட டாக்டராக ப்ராக்டிஸ் பண்ணுறேன், அப்படியே வளர்ந்து வந்துட்டு இருந்த காலத்தில் வளர்ந்து முடிச்சு ஓகே நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல் டாக்டர் ஆயிடுச்சு ஓகே அப்படின்னு உட்காந்து யோசிக்கிற காலத்தில் ஒரு பெரிய ஒரு லெசன் என் வாழ்க்கையில் வந்துச்சு, ஒரு அடி. அதாவது பேஷண்ட்ஸ் நீங்கள் பார்க்கும்போது ஒரு மருத்துவரும் பேஷண்ட்டை பார்க்கும்போது பேஷண்ட் வந்து தான் குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி ஆயிடுவாங்க இவென்ச்சுவலி. ஸோ இந்த மாதிரி ஒரு பையன் எனக்கு ரொம்ப பிடிச்ச பையன், ரொம்ப நல்ல பையன், பயங்கர அந்த மாதிரி சியர்ஃபுல்லான ஒரு பையனை பார்த்தே கிடையாது. ஸோ அந்த பையன் US போகணும்னு வேலை கிடச்சிருச்சு. US போகிறதுக்கு முன்னாடி எந்த வெளிநாட்டுக்கு நம்ம படிக்க போனாலும் சரி, வேலைக்கு போனாலும் சரி, மெடிக்கல் ஃபிட்னஸ் பண்ணணும். ஃபிட்னஸ் டெஸ்ட் பண்ணிவிட்டு ஃபிட்டு நீங்கள் கொடுத்தா தான் யூர் எலிஜிபிள் ஃபார் வீசா. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் பிளட் டெஸ்ட் பண்ணிட்டு வராங்க, ஒன்றுமே தெரியாது அந்த பையனுக்கு. பிளட் டெஸ்ட் கொடுக்குறாரு, வராரு, பார்க்குறாரு, பிளட் டெஸ்ட்டில் பார்த்தா பிளட் கேன்சர். அந்த நாள் வரைக்கும் அந்த பையனுக்கு தெரியாது அந்த பையனுக்கு பிளட் கேன்சர். நான் அந்த பையனை பார்த்த அந்த நாள், எனக்கு தெரிஞ்ச அந்த நாள்ல இருந்து ஒரு வருஷத்துல அந்த பையன் இறந்து போயிட்டான். எனக்கு வந்து ஏற்றுக்கவே முடியல. குடிக்க மாட்டாரு, நம்ம எல்லாரும் சொல்கிறோம் இல்லையா, குடிச்சா லிவர் கேன்சர் வரும், சிகரெட் பிடிச்சா லங் கேன்சர் வரும், உண்மைதான் அதெல்லாம். பட் ஏன் இந்த பையன் ஒரு பழக்கம் கூட இல்லாமல், ஒரு கெட்ட பழக்கம் கூட இல்லாமல்
சாமி கும்பிட்ற பையன், பூஜை பண்ணுற பையன், கோயிலுக்கு போகிற பையன், இந்த மாதிரி பையன் உட்காந்து எங்களை ரொம்ப யோசிக்க வச்சது. நானும் என் டீமும் உட்காந்து ரொம்ப வி காட் ஷாக்ட். ரொம்ப ஆடி போயிட்டோம். என்னடா இது இப்படி இந்த பையனுக்கு ஏன் இந்த பையனுக்கு இது வரணும்? ஒரு பழக்கம் கூட கிடையாது. ஏன் இந்த பையன் இறந்தான் அப்படின்னு உட்காந்து யோசிக்கும் போது இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் 65லேருந்து 70% நோய்கள் எல்லாமே தவிர்க்கக்கூடிய நோய்கள். கேன்சராக இருக்கட்டும், பல விதமான கேன்சர்கள் வாழ்க்கை முறை சரியில்லாமல் வர்றதுனால தான், செய்கிற விஷயங்களால தான் கேன்சர் வருது, இருதய நோய், பல புது புது நோய்கள், நான் கம்யூனிகபிள் டிசீஸ்னு சொல்லுவோம். இன்ஃபெக்ஷன் இல்லாமல் நம்ம லைஃப் ஸ்டைலால் சரியாக வாழ்க்கை முறை இல்லாததுனால வரக்கூடிய நோய்கள், பல நோய்கள். 65லேருந்து 70%. இது திஸ் இஸ் வாட் த சர்வேஸ் அண்ட் ரிசர்ச் பேப்பர்ஸ் சே. வேர் இஸ் த வேர்ல்ட் ஹெட்டிங்? வேர் இஸ் த கண்ட்ரி ஹெட்டிங்? எங்கே போகிறோம் நம்மலாம்? நமக்கும் குழந்தைங்க இருக்க போது, அந்த குழந்தைங்களுக்கு குழந்தைங்க இருக்க போது, நமக்கு அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க, தங்கச்சி இருக்காங்க, நம்ம குடும்பம் இருக்குது. எங்கே போயிட்டுருக்கோம்? என்ன பண்ணணும் சரியான விஷயங்கள் தெரியாமல் 65%னா 130 கோடி பாப்புலேஷனில் 60% எங்கே? 70 கோடி மக்களுக்கு நோய்கள் எப்படி வாழ்றதுன்னு தெரியாமல் வருது அப்படின்றத நாங்கள் கண்டுபிடிச்சோம். ஸோ அதனால என்ன சாப்பாடு சாப்பிடணும், என்ன வாழ்க்கை முறைகள், எப்படி உட்காரணும், டூ வீலர் ஓட்டினா எப்படி உட்காந்து ஓட்டணும், டூ வீலர் ஒழுங்காக உட்காந்து ஓட்டாட்டி பேக் பெயின் வரும், டிஸ்க் ப்ராப்ளம் வரும், ஸ்பைனில் மேஜர் ப்ராப்ளம்ஸ் வரும், நெக் பெயின், பேக் பெயின், இந்த மாதிரி விஷயங்கள். சிம்பிளாக சொல்கிறேன், பர்ஸ் பின் பாக்கெட்டில் வைக்கக்கூடியது எத்தனை பேருக்கு தெரியும்? அது பின் பாக்கெட்டில் வச்சா ஸ்பைன் ப்ராப்ளம், sciatic nerve problem and so many other issues will happen in the spine. பேசிக் வாழ்க்கை முறைகள் எப்படி வாழணும்னு தெரியாமல் நோய்கள் வரக்கூடாது. ஸோ சமுதாயத்தை கொண்டு போய் நம்ம சேர்க்கணும். நோய்கள் முடிஞ்ச அளவு தடுக்கக்கூடிய நோய்களை நம்ம தடுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த ஸ்ட்ரென்த் இந்தியா மூவ்மெண்ட் ஒரு பிளாட்ஃபார்ம் ஆரம்பிச்சேன் நான். அதாவது என்னடா நோய்களை சரி செஞ்சுட்டா ஓரளவுக்கு சமுதாயத்துக்கு நல்லது பண்ணிடலான்னு பார்த்தா மனநோயின்றது இன்னும் அதுக்கு மேலே இருக்குன்றது we started seeing. பயம் வந்துருச்சு. எப்படி சின்ன சின்ன விஷயங்கள் ஒன்றும் இல்லை. நான் 2 எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நானும் என்னோட அசிஸ்டண்ட்டை உட்காந்து பார்த்துட்டு இருக்கோம், ஒரு பேஷண்ட் பார்த்துட்டு இருக்கோம். ஒரு நாளைக்கு வந்து 40 ஃபோன் கால் ஒரு பையன்கிட்ட இருந்து வருது. 12th ஸ்டாண்டர்ட் பையன்கிட்ட இருந்து. 12th ஸ்டாண்டர்ட் மார்க்ஸ் வந்தாச்சு. பையன் வந்து 85% நினைக்கிறேன், 85% வாங்கியிருக்காரு. சூசைட் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணியாச்சு. சாகிறதுக்கு முன்னாடி என்கிட்ட பேசிட்டு சாகணும் அப்படின்றது அந்த பையன் ஹஸ் பீன் அவர் ஃபாலோவர். கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷமா ரொம்ப அக்ரெசிவ் ஃபாலோவராக இருந்திருக்காப்ப. ஸோ ஃபோன் பண்ணி அஸ்வினா, நான் உங்ககிட்ட ஒரு வார்த்தையாவது பேசணும். இல்லை 40 வாட்டி ஃபோன் பண்ணுறேன், சம்திங் இஸ் ராங். இல்லை கொடுங்க, பிகாஸ் காலையில் நான் பேஷன்ஸ் பார்க்க ஆரம்பிச்சா இட் கீப் கோயிங். என்னால் யார்ட்டையும் பேச முடியாது. மை டீம் ஒன்லி ஹேண்டில்ஸ் த கால்ஸ். 12 மணிக்கு இப்படி கால் வருது, 40 வாட்டி பண்ணுறேன்னா சம்திங் இஸ் ராங். அங்கே இன்னும் தப்பா படுது எனக்கு, நான் பேசுகிறேன்னு சொல்லி ஃபோனை கேட்டேன். ஃபோனை கேட்டு பேசும்போது, அண்ணா இந்த மாதிரி நான் சாகணும்னு நினைக்கிறேன், நான் 85% தான் மார்க் வாங்கியிருக்கேன் 12th. இந்த மாதிரி எனக்கு வாழ்கிறதுக்கே பிடிக்கல, சாகணும் அப்படின்னு. திருப்பி சொல்லுப்பா, எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கேன்? நான் பேர் சொல்ல விரும்பல, அந்த பையன் பேர் 85% தான் அப்படின்னா. 85% பா, பாஸ் கட் ஆஃப் 50% தானே, 85% வாங்கியிருக்கல. இதுக்கே நீ உயிர் எடுக்கிற அளவுக்கு நீ துணிகிற? அம்மா அப்பா திட்டுறாங்களா? இல்லை அம்மா அப்பாலாம் ஒன்றும் சொல்ல சார், எங்கள் அம்மா அப்பா எது இருந்தாலும் பரவாயில்ல, எது இருந்தாலும் படி, பிடிச்சது படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் நீ ஏன் சூசைட் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுற அப்படின்னு சொல்லி அந்த பையனை நான் உடனே ஈவினிங் வர சொல்லி பேசினேன். ஸோ அந்த பையனுக்கு மனசை விட்டு பேசுறதுக்கு ஆள் இல்லை. அப்பா அம்மா உழைக்கிறாங்க, பாவம், அவங்க மேலேயும் தப்பு கிடையாது. காலையில் போய் உழைச்சிட்டு நைட்டு வரைக்கும் வந்தால் தான் அந்த பையனை அவங்க அம்மா அப்பாவால் படிக்க வைக்க முடியும். 2 பேரும் அவ்வளோ உழைக்கிறாங்க, கஷ்டப்பட்டு மாதம் 15,000 சம்பாதிக்கிறாங்க. அப்பா மாதம் 18,000 சம்பாதிக்கிறாரு, பாவம். அது சேர்த்தா தான் இந்த பையனுக்கு ஸ்கூல் ஃபீஸ். நான் கேட்டேன் அவங்ககிட்ட, ஏன்பா இவ்வளோ கஷ்டப்பட்டு அம்மா அப்பா படிக்க வைக்கிறாங்களே, உயிரோட மதிப்பு தெரியுமா? அவங்க எது கஷ்டப்படுறாங்க? ஜாலியாக இருக்கலாம்ல, உங்கள் அப்பாவோ அம்மாவோ ஒருத்தர் வேலையை விட்டு நிம்மதியாக இருக்கலாம்ல. பட் நீ நல்லா படிக்கணும், உனக்கு நல்ல காலேஜில் அட்மிஷன் வரணும், அதுக்காக நான் உழைக்கிறாங்க அப்படின்னு கேட்கும்போது அழுதுட்டான். இல்லை நான் தப்பா, நான் சாரி, நான் சூசைட் பண்ணிக்க மாட்டேன்னு. இப்போ நல்ல காலேஜில் படித்து ஆல்மோஸ்ட் இஸ் டூயிங் வெரி வெல்.